வணக்கம். மார்கழி மாதத்தின் சிறப்புல நம்ம ஒவ்வொரு நாளும் வழிபாடு செய்ய செய்ய நம்ம வாழ்க்கைய மேம்படுவதற்கான வாய்ப்பு நெறைய கிடைக்கும். அந்த விஷயத்துல நீங்க ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு முத்திரைய உங்களுக்கு சொல்லி, அதன் மூலமா பிரபஞ்ச ஆற்றலை எப்படி எடுத்துக்கிறதன் மூலமா சொல்லிட்டு இருக்கிறேன். அந்த பிரபஞ்ச ஆற்றலை எடுத்துக்கும்போது, இந்த மார்கழி மாதத்தோட சிறப்பையும் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஆவல். சரிங்களா? மார்கழி மாச சிறப்புல பெருமாளை வணங்குவதன் மூலமாக நாம் அருள் பெறலாம். அதுக்கப்புறம் சிவபெருமான வணங்குவதன் மூலமா அருள் பெறலாம். இதுக்கு 2க்கு உதாரணமா பார்த்தீங்கன்னா, ஆண்டாளும், அதுக்கப்புறம் மாணிக்கவாசகர்ன்னு சொல்லுவாங்க. மாணிக்கவாசகர் பார்த்தீங்கன்னா, திருவெண்பாவை உருவாக்கியிருப்பாரு. பாடலா பாடியிருப்பாரு. அதுல சிவபெருமானை உயர்த்தி பாடி, அவரை 20 பாடல்கள் அவருக்காக பாடிட்டு, 10 பாடல் பார்த்தீங்கன்னா, இந்த மாரி மாதம் முடிந்து மறுபடியும் மாதம் பிறக்கிறது. எழுந்திருச்சு வாங்க பெருமானேன்னு சொல்லி போட்டு பாடியிருப்பாரு. அது திருப்பள்ளி எழுச்சின்னு சொல்லி வரும். இப்ப இருக்கக்கூடிய இந்த பாடல் வரிகள் எல்லாமே என்ன என்ன சொல்ல வருது அப்படின்னா, நம்ம அதாவது பெண்கள்லாம் விரதம் இருந்துட்டாங்களாமா. மாணிக்கவாசகர் திருவண்ணாமலை நோக்கி நடந்து போயிட்டு இருக்கும்போது விரதம் இருந்திருந்தாங்களாமா. அதை பார்த்து அந்த பாவை நோன்பை பார்த்து தான் அவர் சிவபெருமானை நோக்கி பாடல் இயற்றார். அப்போ ஒவ்வொரு தோழியும் ஒவ்வொரு வீட்டுக்கு போய், "தோழியே நீ எந்திரிச்சு வா. இந்த மாரி இறைவனை நோக்கி வணங்க வேண்டிய காலம் வந்துருச்சு. இன்னும் நீ உறங்கிட்டு இருக்காத" அப்படின்னு சொல்லி 9 தோழிகளும் சேர்ந்து 10வது தோழியை போய் எழுப்ப போவாங்களாமா. அப்படி எழுப்ப போகும்போது அவங்க முன்னாடி தூங்கிட்டு இருப்பாங்களாமா. அப்ப இருக்கக்கூடிய ஒரு ரகசியம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நம்முடைய தேகத்தில் இருக்கக்கூடிய இறைசக்தியை தூண்டிவிட்டு, நாம் நலமாக வாழ்வதற்கான ஒரு வாய்ப்பை தான் இந்த மார்கழி மாசம் குடுக்குது. சரிங்களா? அப்போ மெய்ப்பொருளா மறைஞ்சிருக்கக்கூடிய விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா, நம்முடைய வாயுக்களை ஒழுங்குபடுத்தி, அதன் மூலமாக நாம் ஞானம் பெறுவதற்கான ஒரு மாதமாக, இறை அருளை முழுமையாக பெற்றுக்கொள்வதற்கு ஒரு மாதமாக இந்த மார்கழி மாதத்த நீங்க பயன்படுத்திக்கலாம். அப்படி இருக்கும்போது, நீங்க மார்கழி மாதம் முதல் நாள்ல இருந்து தினந்தோறும் வாசல்ல கோலமிட்டு, விளக்கேற்றி வைத்து, வீட்டுக்குள்ளேயும் விளக்கேற்றி, தூபங்கள்லாம் காமிச்சு, நீங்கள் ஒரு இறைவனை நினைத்து வீட்டிலேயும், கோயில்லயும் நீங்க வழிபாடு செய்வது எவ்வளவு தூரத்துக்கு உகந்ததோ, அதுபோக உங்கள் தேகத்துக்குள்ள தேவையான உணவுகளை எடுத்துக்கொள்வது, இந்த நேரத்துல பார்த்தீங்கன்னா, இல்லறத்தில் அதிகமா ஈடுபடாமல் இருப்பது, அதே நேரத்தில் அதிகமாக இறைத்தன்மையோடு சேர்ந்து கொண்டு உங்கள் வேலையை நீங்கள் செய்வது அப்படிங்கிற காரியத்தை நீங்க செஞ்சுட்டு வர்றது நல்லது. அப்படி ஒவ்வொரு நாளும் நீங்க கடைபிடிச்சு வரும்போது தான், நீங்கள் உங்கள் உட்குள்ள இருக்கக்கூடிய இறைத்தன்மையை ஆழமாக உணர்ந்து மேம்படுவதற்கான வாய்ப்பு கிடைக்கும். தொடர்ந்து என்ன பண்ணுங்க, நீங்க இந்த இறை வழிபாட்ட மார்கழி மாசத்துல பயன்படுத்திக்கங்க. ஏன்னா, இந்த மார்கழி மாதம் வருடத்தில் ஒரு முறை தான் வரும். அந்த வருடத்தில் ஒரு முறை வரக்கூடிய அந்த ஒரு மாதம் அப்படிங்கிறது, உங்களுக்கு அற்புதமான வரத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்கு. முன்னோருடைய ஆசீர்வாதத்தை நீங்க அள்ளி தெளித்து, உங்களை உயர்த்தி வாழ வைக்கக்கூடிய ஒரு மாதமாக செயல்பட்டு இருக்குது. இந்த மாதத்தில் நீங்கள் இந்த வீடியோவை பார்த்து நலமடைந்து கொள்வீங்கன்னு நம்புறேன். நாளைக்கு உங்களுக்கு இந்த மாதத்தின் வெளிப்பாடாக ஆசீர்வாத முத்திரை பத்தின விளக்கத்த உங்களுக்கு சொல்லப் போறேன். இந்த ஆசீர்வாத முத்திரையினால எப்படி நல்ல பலன்கள் உங்களுக்கு கிடைக்குதுன்னு நீங்க உணர்ந்து தெரிஞ்சுக்க போறீங்க. அது முழுமையான விளக்கமாக உங்களுக்கு நாளைக்கு காலையில 11:11க்கு ஆசீர்வாத முத்திரை வரும். அந்த முத்திரையை பார்த்து, அந்த முத்திரையை இந்த மார்கழி மாதத்தில் பயன்படுத்தி நலமடையுங்கள். இன்று காலை வந்த முத்திரையை நீங்க பார்த்திருப்பீங்க. அந்த முத்திரையின் மூலமாக உங்களுக்கு பிரபஞ்ச ஆற்றலிருந்து வரக்கூடிய காந்த சக்தியை நீங்க பெற்றிருப்பீங்கன்னு நம்புறேன். அதுபோல ஒவ்வொரு நாளும் நம்முடைய முத்திரை மருத்துவத்தில் வரக்கூடிய சக்தி வாய்ந்த பிரபஞ்ச ஆற்றல் கொண்ட முத்திரைகளை பயன்படுத்தி நலமாக வாழ்வதற்கு வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம். குருவே நம. நன்றியே நம. சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க. இன்னொரு பதிவுல சந்திப்போம். குருவே நம.